ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பேன் 2.0 என்றால் என்ன, அதை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். பேன் 2.0வை பார்ப்பதற்கு முன்னாடி பேன் என்றால் என்னங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். பேனோட ஃபுல் ஃபார்ம் பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர். இது வரி செலுத்துவோருக்கு இந்திய வருமான துறையினரால் லேமினேட் செய்யப்பட்ட கார்டு வடிவில் வழங்கப்படும் 10 இலக்க ஆல்ஃபா நியூமரிக் வேல்யூ ஆகும். உதாரணமாக ஏபிசி பிகே 7190K. பேன் ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்தின் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது டேக்ஸ் பேமெண்ட், டிடிசி ஆர் டிசிஎஸ் கிரெடிட்ஸ் மற்றும் இன்கம் ரிட்டர்ன்ஸ் போன்றவற்றை வருமான வரித்துறையுடன் இணைக்கிறது. பேன் ப்ரைமரிலி பார்த்திங்கன்னா ஒரு டேக்ஸ் ஐடென்டிஃபையர் தான், ஆனால் இது ஃபிசிக்கல் ஐடென்டிட்டி ப்ரூஃபாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பேன் 2.0 என்றால் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். மத்திய அரசு பேன் கார்டு திட்டமான பேன் 2.0வை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் பேன் மற்றும் டேன் வழங்குதல் மற்றும் நிர்வகிக்கும் செயல்முறையை நெறிப்படுத்தும் முறை மற்றும் நவீனமாக்கும் முறை போன்றவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. பேன் தொடர்பான சேவைகள் தற்போது ஃபைலிங் போர்ட்டல், யூடிஐ ஐடிஎஸ்எல் போர்ட்டல் மற்றும் போர்ட்டின் கவர்மெண்ட் போர்ட்டல் ஆகிய 3 வெவ்வேறு இணையதளங்களில் வழங்கப்படுகின்றன. பேன் 2.0 திட்டம் இந்த 3 இணையதளங்களையும் ஒரே இணையதளமாக ஒருங்கிணைப்பதை நிவர்த்தி செய்கிறது. யூசர்ஸ் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுவதற்காக பேன் மற்றும் டேன் தொடர்பான அனைத்து சேவைகளும் வருமான வரித்துறையின் ஒரே ஒருங்கிணைந்த போர்ட்டலில் வழங்கப்படும். பேன் 2.0 என்பது பேன் கார்டோட அப்டேட்டட் வெர்ஷன் தான். இருப்பினும் பேன் 2.0 திட்டத்தின் கீழ் பேன் டிஜிட்டலாகி வருகிறது. அதற்கு சில ஃபீச்சர்ஸும் உள்ளது. 1வது ஃபீச்சர் டிஜிட்டல் பேன் கார்டு. இந்திய அரசு இப்போது பேன், அதாவது எலக்ட்ரானிக் பேன் என்று அழைக்கப்படும் ஃபிசிக்கல் பேன் கார்டின் டிஜிட்டல் பதிப்பை வெளியிடுகிறது. இது எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய விர்ச்சுவல் பேன் கார்டாக செயல்படுகிறது. இந்த ஃபிசிக்கல் பேன் கார்டில் உள்ள அனைத்து விவரங்களையும் இந்த பேன் கார்டு கொண்டுள்ளது. எளிதாக ஆக்சஸ் பண்ணுவதற்கு ஏற்றதாக ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் கம்ப்யூட்டரில் சேவ் செய்யவும் வசதியாக உள்ளது. 2வது ஃபீச்சர் QR கோட். விவரங்களை விரைவாக சரிபார்க்க பேன் கார்டில் இப்போது QR குறியீடு உள்ளது. ஸ்கேன் செய்யும்போது இது பேன் டேட்டாபேஸில் இருந்து பேன் கார்டு வைத்திருப்போரின் ஃபோட்டோ, சிக்னேச்சர், நேம், பேரண்ட்ஸ் நேம் மற்றும் டேட் ஆஃப் பர்த் போன்ற சமீபத்திய டேட்டாவை சரிபார்த்து காண்பிக்கும். ட்ரெடிஷ்னல் பேன் கார்டுகள் QR கோடு இல்லாத ஃபிசிக்கல் கார்டுகளாகும். பேன் 2.0 என்பது மேம்படுத்தப்பட்ட டைனமிக் QR கோட்டை கொண்டுள்ளது. என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி. பேன் 2.0வில் சிறந்த பாதுகாப்பு மற்றும் மோசடி தடுப்புக்கான கட்டமைப்புகள் உள்ளன. மேண்டேட்டரி ஆதார் லிங்கேஜ். பேன் 2.0வில் பேன் ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நியூ யூனிஃபைடு போர்ட்டலோட ஃபீச்சரை பற்றி பார்க்கலாம். பேன் 2.0 திட்டத்தில் யூனிஃபைடு போர்ட்டல் பேன் மற்றும் டேன் சம்பந்தமான end-to-end சர்வீஸை வழங்குகிறது. உதாரணமாக அலாட்மெண்ட், அப்டேஷன், கரெக்ஷன், ஆன்லைன் பேன் வேலிடேஷன், நோ யுவர் ஏஓ, ஆதார் பேன் லிங்கிங், வெரிஃபை யுவர் பேன், ரிக்வெஸ்ட் ஃபார் பேன், ரிக்வெஸ்ட் ஃபார் ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டு எக்ஸெட்ரா. இதற்கான சார்ஜஸை பார்க்கலாம். பேன் அலாட்மெண்ட், அப்டேஷன் மற்றும் கரெக்ஷன் ஆகியவற்றிற்காக இலவசமாக செய்யப்படுகிறது. மேலும் பேன் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட இமெயில் ஐடிக்கு உடனடியாக அனுப்பப்படுகிறது. ஒரு ஃபிசிக்கல் பேன் கார்டுக்கு உள்நாட்டு விண்ணப்பதாரருக்கு ரூபாய் 50 கட்டணத்தை செலுத்த வேண்டும். இந்தியாவிற்கு வெளியே பேன் கார்டு வழங்கப்படுவதற்கு ஒரு விண்ணப்பத்திற்கு ரூபாய் 15 ப்ளஸ் இந்திய அஞ்சல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஹவு டு அப்ளை ஆன்லைன், அதாவது ஆன்லைனை விண்ணப்பிப்பது எப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களிடம் பேன் இல்லை, மேலும் நீங்கள் முதல் முறையாக விண்ணப்பிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நியூ அப்ளிகண்ட் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டும். இது ப்ராசஸ் ஆன உடனே உங்களுக்கு டிஃபால்ட்டாக பேன் 2.0வே வந்துடும். தற்போது பேன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் பேன் 2.0க்கு பெற தகுதியுடையவர்கள் ஆவர். நீங்கள் ஆல்ரெடி ஒரு பேன் கார்டை வைத்திருக்கிறீர்கள் என்றால் பேன் 2.0க்கு புதிதாக அப்ளிகேஷன் போடுறதுக்கு தேவையில்லை. ஏன்னா தற்போதுள்ள பேன் கார்டுகள் QR கோடு இல்லாமல் செல்லுபடியாகும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
நீங்கள் வைத்திருக்கும் பேன் கார்டில் கியூஆர் கோடு இல்லை என்றால் நீங்கள் கியூஆர் கோடு உள்ள நியூ பேன் கார்டை பெற முடியும். இதனை பேன் 1.0 அல்லது பேன் 2.0 சிஸ்டத்தின் மூலம் பெறலாம். இதன் மூலம் நீங்கள் ஒரு பேனை பெறுவீர்கள். நீங்கள் உங்கள் பழைய பேனை புதுப்பிக்க வேணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஏதாவது ஒரு மாற்றம், ஒரு சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் செய்யலாம். இதற்காக நீங்கள் சப்மிட் பண்ணப்பட்ட ஃபார்ம் ப்ராசஸ் ஆன உடனே நீங்கள் ஒரு பேனை பெறுவீர்கள். ஒரு சிறிய கட்டணத்தை கட்டுவதன் மூலம் நீங்கள் ஃபிசிக்கல் பேன் கார்டனை பெறலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.